உடம்புக்கான சில அசைவுகள் நாம கொடுக்கணும். அதாவது இருக்கிற இடத்துல இருந்தே செய்யக்கூடிய எளிய மூட்டு பயிற்சிகள் செய்யணும். செஞ்சிடலாமா? அதாவது எல்லாருக்குமே தெரியுதா? கால் ரெண்டையும் ஒன்னா ஒட்டி இருக்கணும். கால் கட்டவரல் ரெண்டும் ஒட்டி இருக்கணும். தனித்தனியா பிரிஞ்சு இருக்க கூடாது. கால் கட்டவரல் ரெண்டும் ஒட்டி இருக்கணும். ஸ்ட்ரைட். முதுகு தண்டோட நேரா இருக்கணும். கைய பின்னாடி அப்படி ஊனி ஸ்பைனல் கார்டை நேராக்கி ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப இந்த நிலையில கணுக்காலுக்கு கீழே பாதத்துக்கு அசைவு கொடுக்கிறோம். ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு ஒரு அசைவு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் செய்யும்போது கண்ணு 1/3 க்ளோஸ் பண்ணி இருக்கணும். நாக்கு மேல் அன்னம், வாய்க்குழியில நாக்க மடக்கி மேல் அன்னத்தை லைட்டா அப்படி டச் பண்ற மாதிரி, மேல் அன்னத்தை டச் பண்ற மாதிரி வச்சுட்டு மூச்சு சீரா இழுத்து விட்டு One, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். காலை தளர்த்திய. எந்த பயிற்சி செஞ்சாலும் அந்த பகுதியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் மீண்டும் செய்யணும். இப்ப நான் ஒரு தடவை செஞ்சதை 5 டைம் நீங்க செய்யலாம். Again 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இப்படி 5 டைம். அதுக்கப்புறம் 10 or 15 or 20 யுவர் சாய்ஸ். நீங்க ஒதுக்குற நேரத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் செஞ்ச மாதிரி ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு ரொட்டேஷன். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். காலை தளர்த்திடணும். ஆப்போசிட் எந்த பக்கம் செஞ்சீங்களோ எதிர்த்து செய்யும். 1, 2, 3, 4, 5. இந்த பயிற்சி செய்யும் போது கிளாக் வைஸ்ல ஒரு சுற்று, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு சுற்று. எகைன் மீண்டும் கிளாக் வைஸ், அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். ஒரே சுற்று 5 தடவை செஞ்சுட்டு அடுத்து ஆப்போசிட் அப்படி வேண்டாம். ஒரு தடவை கிளாக் வைஸ், ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு தடவை கிளாக் வைஸ், ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ், அப்படி செய்யறது நல்லது. இப்ப கணுக்காலுக்கு கீழே பாதத்துக்கான ஒரு பயிற்சி கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து முழங்காலுக்கான பயிற்சி. இப்ப முழங்காலுக்கு என்ன செய்யணும்? மிக எளிமையா, இந்த குதிங்கால் இழுக்கக்கூடாது, அதே இடத்துலதான் இருக்கணும். முட்டியை மட்டும் மேல உயர்த்தி கீழே அடிக்கணும். இப்போ ஒவ்வொரு காலை தனித்தனியா செய்யறோம். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். காலை தளர்த்திட்டு இப்ப லெஃப்ட் சைடு கால். ரெடி? 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இடுப்புல இருந்து L5, S1, L4, L5 இருந்து வர்ற அந்த சயாட்டிக் நர்வ், இந்த குதிங்கால் வழியாக, அதாவது காப் மசில்ஸ் வழியா குதிங்காலுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளை இந்த முழங்கால் முட்டிக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய பகுதி கேப் இல்லாம தரையில நச்சு 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 நச்சுன்னு அடிக்கணும். அடிக்கும் போது அந்த நரம்பு விண்ணு 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 விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எனர்ஜி ஃப்ளோ போறதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம உடம்புலேயே மிக நீளமான நரம்பு, ஒரே நரம்பு இந்த சயாட்டிக்கா நரம்பு. இந்த சயாட்டிக்கா நரம்பை டெய்லி நம்ம இந்த பயிற்சி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணா முழங்கால் மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது, கால் தொடை அல்லது கால் மரமரப்பு வராது, பாத எரிச்சல் வராது, பாதத்துல வலி ஏற்படாது, குதிங்கால் வலி முக்கியமாக வராது. ரொம்ப 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 முக்கியம்.
எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்க முடியும், எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்க முடியும், எவ்வளவு படி வேணாலும் மாடிப்படி ஏற முடியும், இறங்க முடியும். எந்த பிரச்சனையும் வராது. முழங்கால் வலி வரக்கூடாதுன்னா இந்த முழங்காலுக்கு மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். ஓகே, இப்ப ரைட் சைடு செஞ்சோம், லெஃப்ட் செஞ்சோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து செய்யணும். ரெண்டு காலையும் ஒட்டி வைக்கிறோம், முட்டியை மட்டும் மேல உயர்த்தி 1 2 3 4 5 ரிலாக்ஸ். செஞ்சு அடுத்தது என்ன செய்ய போறோம்? இதே முழங்காலுக்கு ஜிக்ஜாக் மெத்தட்ல ஒண்ணு மேல ஒண்ணு கீழே. இது கீழே போனா அது மேல வரணும். 1 2 3 4 5. இப்ப நான் ஒவ்வொரு தடவை மட்டும் செய்யறேன். இதை 5 சுற்றாவது நீங்க செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்ப இடுப்புக்கு கீழே முழங்கால் கணுக்காலுக்கு பயிற்சி நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து இடுப்புக்கான பயிற்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட் டு ரைட், அவ்வளவுதான். மிக எளிமையா செஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த அசைவு, அதாவது மூச்சை இழுத்துக்கிட்டே மேல போய் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரணும். உங்களுடைய கை கால் கட்டவரல போய் டச் பண்ணணும். உங்களுடைய முகம் 2 முழங்கால டச் பண்ண முயற்சி செய்யணும். சார் வரலையே சார், இடிக்குதே, நான் என்ன பண்றது அப்படின்னா கணுக்கால் அப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய போனீங்கன்னா முகம் இந்த முழங்கால டச் பண்ற அளவுக்கு வந்துடும். ஓகே, இது இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பயிற்சி. அடுத்தது இதே இடுப்புக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்த மாதிரி லெஃப்ட் டு ரைட். இப்ப கைய சைட்ல இப்படி வச்சு புரிஞ்சா? லெஃப்ட்ல இருந்து மூச்சை இழுத்து கொண்டாந்து ரைட்ல விடணும், ரைட்ல இருந்து இழுத்து கொண்டு போய் லெஃப்ட்ல விடணும். அப்ப இடுப்பு திருகெலும்ப லெஃப்ட் டு ரைட் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்போது இடுப்புக்கு பலம் கிடைக்கும். லம்பார் அண்ட் சாக்ரம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இடுப்புக்கு கீழே காலுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இடுப்புக்கான பயிற்சி கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்து ஷோல்டருக்கான பயிற்சி. இப்போ ஷோல்டருக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம்? இப்போ ஷோல்டருக்கு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக். இந்த ஷோல்டரை ரைஸ் பண்ணி போய் கழுத்துல நசுக்கும். அப்படி பண்ணீங்கன்னா ஒரு சின்ன நடுக்க மாதிரி ஒரு சிம்டம் செய்ய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இது 5 to 10. அப்ப அப் அண்ட் டவுன் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி? அப்போ இந்த ஷோல்டரை இது பேக்ல போகும்போது இது ஃப்ரண்ட்ல வரணும், இது பேக்ல போகும்போது இது ஃப்ரண்ட்ல வரணும்.
அப்போ ஒரு இடத்துல நிறுத்தி ஷோல்டரை மட்டும் ஆரம்பிக்கும். கையை குழியாக இருக்கக்கூடாது. ஷோல்டர் மட்டும். அப்போ ஓகே, இப்போ தோள்பட்டைக்கான ஒரு ஆசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன், லெஃப்ட் ரைட் பதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து இதே ஷோல்டருக்கு ஷோல்டர் வித் நெக், கழுத்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பயிற்சி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா கையை பின்னாடி இப்படி கோர்த்து பேக்ல வச்சுக்கிறோம். கோர்த்து வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கை மேல போகணும், மூச்சை விட்டுக்கிட்டே கை. அப்ப இந்த கை ரைஸ் பண்றதோட சேர்த்து நெக்கும் மேல அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் வித் பிரேக்கிங். அதை கவனிக்கலாம். இங்க கையை கோர்க்கிறோம், மேல போனா விரிக்கிறோம். கையை இங்க வந்து கோர்க்கிறோம், மேல போனா விரிக்கிறோம். அப்ப ஷோல்டர் அப் அண்ட் டவுன் மூவ் பண்றோம், நெக் அப் அண்ட் டவுன் மூவ் பண்றோம், சுவாசத்தை சீரா இழுக்கிறோம். ஓகே, அப்ப இதை புரிந்து செய்யும் போது நெக் அண்ட் ஷோல்டருக்கு மிக மிக அற்புதமான மிக எளிமையான ஒரு சிம்பிளா சென்டர். இப்ப இந்த ஷோல்டர் சென்டருக்கு எல்போ, எல்போங்கிறது இந்த கையை முழங்கைய இப்படி வச்சு. வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல சார். இப்ப ஓகேவா? ஓகே சார். இப்ப முழங்கையில, அதாவது கையை உள்ளங்கையில முழங்கையை வச்சு கையை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன். பெரிய ரவுண்ட் ஆப்போசிட். சுவாசம் சீரா இருக்கணும், கண்ணு 1/3 க்ளோஸ் பண்ணிருக்கணும். அந்த ரசிச்சு மெல்லிய அசை உங்களால முடிஞ்சிருக்கு. நான் டெய்லி பல வருஷமா 20 வருஷமா செஞ்சு பழகி போனதுனால எனக்கு அந்த ஸ்பீடு வருது. ஆரம்பத்துல நீங்க மெதுவா செய்யுங்க, போ நீங்க தானாவே அந்த ஸ்பீடு வந்து. இப்போ ஆப்போசிட். ரிவர்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து ரிஸ்டுக்கு நம்ம நார்மலா எப்போதும் செய்யக்கூடிய வகையில் அப் அண்ட் டவுன் 1 2 3 ஒரு 5. அடுத்து இன் அவுட் 1 2 3 ஒரு 5. அடுத்தது 1 2. ஃபுல்லா டைட் பண்ணணும், ஃபுல்லா விரிக்கணும், நல்லா விரிக்கணும், நல்லா டைட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் ஒரு கஞ்சி படுக்கும்போது கை மரத்து போகுது, இந்த விரல் ரெண்டு மரத்து போகுது, கையே மரத்து போகுது, நம்னஸ் வருதோ அவசியம் செய்யணும். ஃபுல்லா விரிக்கணும், நல்லா டைட் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க கொடுக்குற அந்த பிரஸிங் அந்த மோட்டார் சென்சரி நர்வ் மூலமா செர்விக்கலோட கனெக்ஷன் ஏற்படும். அப்ப கழுத்தெலும்பு உறுதிப்படும், கழுத்துலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகளுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஓகே, அதற்கு அடுத்து ஃபுல் ரொட்டேஷன். எல்போ மடங்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். 1 2 ஆப்போசிட். ஓகே, அவ்வளவுதான். அப்ப ஷோல்டருக்கு எல்போவுக்கு ரெஸ்ட், கையில ஆங்கிள் கணுக்கால் முழங்கால் இடுப்பு. அப்ப கணுக்கால் முழங்கால் இடுப்பு
மணிக்கட்டு, எல்போ, ஷோல்டர். இந்த 6 ஜாயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டு நெக்குக்கு அப் அண்ட் டவுன் நம்ம அந்த கார்கிள் பண்றது நெக் எக்ஸசைஸோட சேர்த்து கூட 2 in 1 செஞ்சிடலாம். இந்த லெஃப்ட் டு ரைட் அப் அண்ட் டவுன் செஞ்சுட்டு நெக்குக்கு மட்டும் 5 ஆங்கிள், லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட்டா, இடையில 2, மொத்தம் 5 ஆங்கிள். இப்ப பாருங்க, 1 2 3 4 5 டைரக்ஷன்ல 5 ஆங்கிள் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். ஆமா 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 ஆமாங்கிற மாதிரி அந்த வாயில கார்கிள் பண்ணிக்கிட்டே நம்ம செய்யலாம். இந்த கார்கிள் பண்ணிட்டு இந்த மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் திசை திரும்பினா தண்ணி நாஞ்சில மேல ஏறிடும், மூக்குல தண்ணி வர ஆரம்பிச்சிடும், கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும், இருமல் வர ஆரம்பிச்சிடும், கபாலத்துல நீர் கோர்க்கும். கொஞ்சம் ரொம்ப 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 கவனம். நம்மளுடைய சூரிய நாடி, சந்திர நாடி, சமான நாடி, 3 நாடி சந்திக்கக்கூடியது தொண்டைக்குழி. வாத பித்த ஸ்லேத்மம் முத்தோஷத்தை சமநிலைப்படுத்துறது தொண்டைக்குழி. 3ம் ஏற்றத்தாழ் வரும்போது தொண்டையில தான் தொண்டை கட்டி கொள்ளுதல், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டையில் கசப்பு தன்மை ஏற்பட்டு காய்ச்சல் உருவாகிறது. அப்ப தினசரி உடம்புல அந்த விஷத்தன்மைங்கிற நஞ்சு தொண்டைக்குழியில கபமாக சளியாக வந்து காட்டும். அததான் வளலையை கலட்டுதல் அப்படின்னு. பல் துளக்கி உள்ள நல்ல வளக்கி மேல் அன்னத்தை டச் பண்ணிட்டு தொண்டைக்குழியில இந்த விரலை கொண்டு மெல்லி இப்படி அசை போட்டோம்னா அப்படி ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டு தொண்டையில இருந்து ஒரு நஞ்சு கபம் வெளியில வரும். அதுதான் வளலையை கலட்டுதல். அதை துப்பணும். ஆனா இந்த கார்கிள் பண்ணக்கூடிய பழக்கம் வந்துடுச்சுன்னா இந்த கபம் கரைஞ்சு வெளியேறிடும், அந்த விஷத்தன்மை வெளியேறிடும். மிக மிக அற்புதமானது, ஆரோக்கியமானது. அப்ப கணுக்கால்ல இருந்து நெக் வரைக்கும் உடம்புக்கு உட்கார்ந்த இடத்துலயே மிக எளிமையான ஒரு சின்ன பயிற்சி. புரிஞ்சிருச்சா? ஓகே. இதை மட்டும் இது எப்ப சார் செய்யணும்? எப்ப வேணாலும் செய்யணும் சார். உடற்பயிற்சின்னா எம்டி ஸ்டமக்ல செய்யணும். எம்டி ஸ்டமக்ல செய்யலாம். காலையில தான் செய்யணும், ஈவினிங் தான் செய்யணும். காலையில ஈவினிங் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது இரவு பகல் சந்திக்கிற நேரம், சூரியன் மறையும் போது இரவு பகல் சந்திக்கிற நேரம். அப்ப இரவு பகல் என்பது சூடும் குளிர்ச்சியும் சமமாக கலந்த நிலை. அப்போ உடம்பினுடைய ஹீட்டும் கோல்டும் ஈக்குவல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு பயிற்சி செஞ்சா உடலினுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும், சமநிலை பெறும். சார் அந்த நேரம்லாம் எனக்கு நேரமே இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யும். யோசிச்சாய். ஆனா செய்யாம மட்டும் விட்டுறாரு, அது ரொம்ப ரொம்ப தவறானது. புரியுதா? அப்ப எளிமையான உடம்புக்கான ஒரு அசைவு கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.